ஹாய் மக்களே, ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் பார்க்கலாமா? செல்ஃப் கேரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹேர் கேர். நிறைய பேர் இக்னோர் பண்ணுறது இந்த ஹேர் கேர் தான். ஏதோ ஒரு ஆயில் தேய்க்கலாம், ஏதோ ஒரு ஷாம்பு தேய்க்கலாம், இதெல்லாம் போட்டு நமக்கு என்ன முடி வளரப்போதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக நம்ம மிராக்கிள் ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணியே ஆகணும். நம்ம மிராக்கிள் ரீக்ரோத் ஹேர் ஆயிலோட ஸ்பெஷலே பாரு, க்ரீனிஷான கலரை பாருங்கள், எவ்வளோ நேச்சுரலாக இருக்குல்ல. இந்த பாட்டிலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே அதே மாதிரி ஃபீல் தான் உங்களுக்கும் இருக்கும். அவ்வளோ ஒரு டிவைனான ஃபீலிங். இதில் எந்த கெமிக்கல்ஸ், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாததுனால நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல், அதாவது கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல்லும் உங்களுக்கு தெரியும். நம்ம மிராக்கிள் ரீக்ரோத் ஹேர் ஆயிலை கொஞ்சமாக எடுத்து ஸ்கேல்ப்லேருந்து ரூட் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்கோ ஷோவோ இந்த டைம் பார்த்துட்டு, அப்படி இல்லைனா இந்த மாதிரி பேக்கில் நின்றுட்டு இயற்கை அப்படியே ரசிச்சுட்டே உங்களுடைய ஹேருக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு கொண்டையை போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு 3 to 4 hours உங்கள் ஹேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிராக்கிள் ரீக்ரோத் ஷாம்பு, எந்த பேரபின் சல்ஃபேட் எதுவுமே இல்லாமல் ஹைபிஸ்கஸ், சின்ன வெங்காயம், வெந்தயம் இதை கீ இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணி மேக் பண்ண தான் நம்ம மிராக்கிள் ரீக்ரோத் ஷாம்பு. உங்கள் ஹேரில் இருக்க ஆயில், டர்ட் எல்லாத்தையும் சூப்பராக கிளென்ஸ் பண்ணி அப்படி பஞ்சு போல் உங்கள் முடியை மாற்றிடும். ஸோ என்னோடய ஹேர் கேரில் நம்ம மிராக்கிள் ரீக்ரோத் ஹேர் ஆயில், மிராக்கிள் ரீக்ரோத் ஷாம்பு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன், அதாவது இந்த செல்ஃப் கேர் டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். உங்கள் செல்ஃப் கேர் ரொட்டீனை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா?